அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும்? டொனேஷன் எவ்வளோ சார் இருக்கும்? நான் காலேஜில் ஜாயின் பண்ணா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஃபீஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், எவ்வளோ நம்ம அடிஷ்னலாக நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், எவ்வளோ நம்ம ஃபீஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது முதல்ல ஏஏட்ரிபிள்சி சீட் எடுத்தா எவ்வளோ சார் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏஏட்ரிபிள்சி சீட் அப்படின்றது நீங்க ஆன்லைன்ல நடக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலியமா சீட் எடுக்கக்கூடியதுங்க. இது 15% சீட் மட்டும் தான் கிடைக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் சீட் மட்டும் தான் இது வழியா எடுக்க முடியும். பிரைவேட் காலேஜ் சீட்ஸ் எதுவும் இதுல வந்து வராது. ஸோ ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல பிஎஸ்எம்எஸ் ஏதாவது ஏஏட்ரிபிள்சி மூலியமா எடுக்கிறீங்க, பிஏஎம்எஸ் சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க ஃபீஸ் அப்படின்றதான் இங்க வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுவே வந்து ஏஏட்ரிபிள்சி மூலியமா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம பாளையங்கோட்டையோ அல்லது ஒரு பாளையங்கோட்டை இல்லாம கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. உங்களுக்கு ஜென்ரலா அவங்க சொல்லக்கூடிய வருஷம் ஒரு 10,000 அப்படின்றதான் ஃபீஸே இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது இவ்வளவுதான் ஃபீஸ். இதே வந்து ஏஏட்ரிபிள்சி மூலியமா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா எடுக்கிறீங்கன்னா ஃபீஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 50,000 அப்படின்றது நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது தனியா வருங்க. ஸோ ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்ஸ்டியூஷனுக்கு உள்ள ஹாஸ்டல் கிடையாது. பட் தோழி ஹாஸ்டல் வெளியே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மினிமலா பாதி ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் கட்டுற மாதிரி இருக்கும். பாதி ஃபீஸ் ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணணும். பாதி ஃபீஸ் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து தோழி ஹாஸ்டலுக்கு பே பண்ணிடும். இதுதான் அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது. ஸோ பாய்ஸ்க்கும் அதே மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்குங்க. ஸோ இதுதான் ஏஏட்ரிபிள்சியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல ஏஏட்ரிபிள்சி மூலியமா எடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். சரி, ஏஏட்ரிபிள்சி மூலியமா தான் எல்லா சீட்டுமே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு ஃபில் பண்ணப்படும். அப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒன்லி 15% சீட் மட்டும் தான் ஃபில் பண்ணப்படும். இதை மட்டும் பேசிக்கா புரிஞ்சுக்கங்க. அதர் ஸ்டேட்னா இங்க கொடுத்துருக்கிற உங்களுக்கு 2.5 lakhs பிளஸ் 20,000 சாரி இது 25,000 வரும் ஏஏட்ரிபிள்சி மூலியமா போறதுக்கு. கூட வந்து 20,000 வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன். பொதுவாக ஜென்ரலா அரௌண்டா உங்களுக்கு ஒரு 2.5 lakhsல இருந்து 3 lakhsக்குள்ள ஃபீஸ் வரும் அப்படின்றத ஜென்ரலா நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். சரி, இதுக்கப்புறம் சார் டிஎன் ஆயுஷ்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, டிஎன் ஆயுஷ்ல மொத்தம் 3 கேட்டகரி இருக்குங்க. ஒன்னு ஜி கோட்டான்னு சொல்லுவோம், ஐ மீன் ஜின்ற அப்ளிகேஷன், ஏன்ற அப்ளிகேஷன், எம்ன்ற அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஜின்ற அப்ளிகேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் காலேஜுக்கான கவர்மெண்ட் சீட்டுக்கான பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கான ஃபீஸுங்க. அதன் பிறகு ஏன்றது ஆல் இண்டியா சீட்ஸ் ஒன்லி ஃபார் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நடக்கக்கூடிய ஏன்ற அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் எம்ன்றது மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டுக்காக ஃபில் பண்ணக்கூடியது. சரி சார், அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ல வந்து உங்களுக்கு டொனேஷன் இருக்குமான்னு கேட்டால் டொனேஷன்லாம் கிடையாதுங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் இன்ஹேண்ட் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், எவ்வளோ மனதளவில் நம்ம ரெடியாக இருக்கணும், லோனுக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்ஸை இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்கும். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க, டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் எல்லா கோர்ஸுக்குமே ஜென்ரலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டிஎன் ஆயுஷ்ல கட்டக்கூடிய ஃபீஸ் அப்படின்றது 2,50,000. அதில் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணப்படாத அளவுக்கு நீங்க வந்து ஒரு 1,000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அது திருப்பி தர மாட்டாங்க. இப்போ இந்த ஃபீஸ் அப்படின்றது காலேஜ்ல கட்டினா போதும். அந்த 1,000 rupees மட்டும் கவுன்சிலிங் வெனியூல கவுன்சிலிங் போற இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்றது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்லேயே நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கவுன்சிலிங் நீங்க போறப்பவே ஒரு 30,000 கையில வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்போ காலேஜ்ல அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்ன்ற கோட்டால மூலியமா நீங்க சீட் எடுத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2.5 lakhsல இருந்து 2.75 lakhs வந்து காலேஜுக்கு மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். இது இல்லாம அடிஷ்னலா வேற என்ன சார் ஃபீஸ் இருக்கும், நிறைய டொனேஷன் வாங்குறாங்கன்னு கேட்டா டொனேஷன் கிடையாதுங்க. அது தவிர்த்து மெஸ்பில் வந்து ஒரு 50,000 கண்டிப்பா வருஷம் வர்றதுக்கு ஆவரேஜ் வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது ஒரு 50,000 வருங்க. ஸோ ஓவராலா பார்த்தா இதுவே உங்களுக்கு 3.5 lakhs அப்படின்றது கண்டிப்பா வந்துடும். ஸோ அதனால இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்ட்லாம் ஃபீஸ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு மெஸ் பில்லே 80,000 வரைக்கும், ஹாஸ்டல் பில் 80,000 வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரியராகவே நீங்க வந்து ஒவ்வொரு காலேஜும் கால் பண்ணி ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா கேளுங்க. ஓவரால் ரவுண்டா ஃபீஸ் கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ் தாங்க, கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ் தான் அப்படின்றா நம்பாதீங்க. அடிஷ்னலா ஹாஸ்டலுக்கு எவ்வளவு வரும் தெளிவா கேளுங்க, பஸ்ஸுக்கு எவ்வளவு வரும்னு கேளுங்க, அல்லது நீங்க வந்து மெஸ் பில் எவ்வளவு வரும்னு தெளிவா கேளுங்க. அடிஷ்னலா மாசம் வேற ஏதாவது வாங்குவீங்களா அப்படின்றது தெளிவா கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஸோ எல்லா காலேஜஸ்க்கும் இதுதாங்க இருக்கும். சரி, அதன் பிறகு டிடி ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்போ நீங்க கையில கேஷா அந்த 25,000 சொன்னேன் இல்லையா, அதை அமௌண்ட்டாவே கேஷாவே கட்டலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. அல்லது டிடியா எடுத்துட்டு போகணும். நீங்க டிடி எல்லாம் வேண்டாம்,
கேஷ் அமௌண்ட்டை கையிலேயே கட்டிடலாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது கவுன்சிலிங் வென்யூவில் அந்த 25,000 ப்ளஸ் வந்து 1000 ரூபீஸும் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்தை அங்கே கட்டணும். 26,000 வந்து அங்கே கட்டுற மாதிரி இருக்கும். 2,50,000 இன்ஸ்டியூஷன் கட்டணும். அது இல்லாமல் அடிஷனல் ஃபீஸ் இருக்கும், அது சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க சார். அதன் பிறகு நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, கவர்மெண்ட் கோட்டாவில் நான் வந்து சீட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். காஷ் அண்ட் டெபாசிட்ன்றது 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். அது ஜின்ற அப்ளிகேஷன் மூலியமா சீட் எடுக்கிறப்போ 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். அங்கே கவுன்சிலிங் வெனியில் ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்றது ஒரு 500 ரூபா வாங்குவாங்க, திருப்பி தரமாட்டாங்க. பட் ஆல்ரெடி கட்டின அந்த 5,000 திருப்பி தருவாங்க காலேஜ் முடிஞ்சு போகிறப்போ, அல்லது அதை ஃபீஸ்லேயே மேட்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஃபீஸ்ன்றது வருஷத்துக்கு ஒரு 10,000 தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் முதல்ல எனக்கு போன வருஷம்லாம் சொன்னாங்க, சார் நல்ல சூப்பரான ஒரு இது சார், வெறும் 1000 ரூபீஸ் மட்டும் தான் கேட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னா அப்படிதாங்க இருக்கும். சரி சார், அப்போ இது இல்லாம கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் நான் எடுத்தேன்னா எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கட்ட வேண்டியது 1,25,000 இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய 500 ரூபான்றது கவுன்சிலிங்கில் நீங்கள் வெனியூவில் கட்டுற மாதிரி இருக்கும். வெனியூனா கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துல கட்டணும். நான் ரீஃபண்டபிள் ஃபீன்னு சொல்லக்கூடிய 10,000 அப்படின்றது கவுன்சிலிங்கில் அமௌண்ட்டாக கையில் கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஜிபேலாம் இருக்காது, கையில் கொண்டு போகிறது தான் வெரி வெரி சேஃப்டி. ரைட்டா? ஸோ இதை மட்டும் புரிஞ்சுங்க சார். அப்போ இது இல்லாமல் அடிஷனல் ஃபீஸ் என்ன சார் இருக்குன்னு கேட்டால், இந்த ஃபீஸில் ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 50,000 to 60,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சாந்தகிரி இன்ஸ்டியூஷன்லாம் அதர் ஸ்டேட்டில் இருக்குது, அங்கெல்லாம் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்றது குறைவுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஸ்பில் அப்படின்றது 50,000லேருந்து 60,000 வரும். இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு கன்னியாகுமரி ஸ்டேட்டில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜில் ஒரு சிலதெல்லாம் 45,000 தான் வாங்குறாங்க. அப்படி இருக்க காலேஜும் இருக்குது. 80,000 வாங்கக்கூடிய காலேஜும் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஏற்றது போகிற ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரை 50,000 இருக்கிற காலேஜும் இருக்குது. இப்போ ஏசி வச்சு உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜும் கோயம்புத்தூர் சார்ந்த இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ப்ரியராக காலேஜுக்கு கால் பண்ணி கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ்ன்னு சொன்னாலும் அடிஷ்னலாக வேற என்னென்ன இருக்குது நீங்களா கேளுங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் இதில் வருமா, சேர்த்து வருமா, இதில் தனியாக வருமா, மெஸ்பில் தனியாக வருமா, இல்லை அந்த 1,25,000 உள்ளே வருமானது தெளிவாக கேட்டால் மட்டும்தான் இந்த ஸ்கேம்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும். ஸோ இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஸோ அதன் பிறகு சார், அப்போ நீங்கள் வந்து வேற ஏதாவது ஃபீஸ் நீங்கள் வேற ஆல் இண்டியா கோட்டான்றது ஏதாவது இருக்கா சார்? ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஐஎஸ்எம் இந்தியன் மெடிசன் காலேஜில் ஒரு சிலதில் ஏன்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குங்க. அதாவது நம்ம சொல்லணும் இல்லையா, GAMன்னு சொல்லி 3 அப்ளிகேஷன் இருக்கு. அதில் ஏன்ற அப்ளிகேஷன் எடுத்து அது மூலியமா உங்களுக்கு ஒரு பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா சீட் கிடைக்குது. ஒரு 15% சீட் ஒதுக்கி இருப்பாங்க. அப்போ அந்த ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இது ஆஸ் பர் போன வருஷம் ப்ரௌச்சர் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பவுச்சரில் இருக்கக்கூடிய ஃபீஸ் தான் இது. ஆல் இண்டியா கோட்டாக்கு 1,25,000 உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து இன்ஸ்டியூஷனில் கட்டுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஃபீன்னு சொல்லக்கூடிய 1,000 ரூபீஸை கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும். அது திருப்பி தரப்படாது. அதன் பிறகு நான் ரீஃபண்டபிள் ஃபீன்னு சொல்லக்கூடிய 25,000 அங்கேயே கட்டணும். அது ஃபீஸில் உங்களுக்கு வந்து ஏ கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறவங்களுக்கு இது நான் ரீஃபண்டபிள் 25,000 உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ இது இல்லாமல் அடிஷனல் ஃபீஸ் அப்படின்றது மெஸ்பில் இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். அதன் பிறகு இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்க சார். இது இல்லாமல் வேற ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. வேற ஏதாவது ஃபீஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறப்ப அதுக்கு தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டையும் 1,500 மேபி சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது ஒரு 3 months 4 months ஒரு முறை நடக்க வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது கேம்ப்ஸ் நடத்துறாங்க, அதுல ஒரு சிலவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு லைப்ரரி ஃபீஸ் அப்படி பெருசா வாங்குறது இல்ல. பட் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8,000 10,000 வாங்குறாங்கன்னு ஒரு சில காலேஜ் வந்து சொன்னாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போன வருஷம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சொல்லக்கூடிய ஃபீஸ்ல இருந்து அடிஷ்னலா ஒரு மெஸ் பில், ஹாஸ்டல் பில் தவிர்த்து அடிஷ்னலா ஒரு 50,000 உள்ள நீங்க வருஷம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போய் வரக்கூடிய செலவு இருக்கு, டிராவல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கான கோட்டாக அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.